வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. என்னுள் இருந்து என்னை ஆக்கியும் ஊக்கியும் உய்வித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடன். மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனிடம் ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மனிதனிடம் ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினை கடமை மனிதனை மாற்றி அமைத்து மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினை கடமை மனிதனை மாற்றி அமைத்து அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை அதனை பரப்பி நலம் காண்போம். மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம். வாழ்க வளமுடன். அந்த வகையில தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த சிந்தனையை கேட்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்ற வணக்கத்தையும் கூறி இன்னைக்கு நாம அந்த சிந்தனைக்கு போலாங்க. தலைப்பு அறிவின் ஒளி அப்படிங்கிற ஒரு டாபிக்கு. கரெக்டா நம்ம 1 மணி நேரம் இந்த சிந்தனை அப்படின்றத நம்ம துவங்கலாம். இப்ப நான் ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப என்னன்னா, அந்த காலத்துல இது ஒரு 100-200 வருஷம் முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்த காலம்னு வச்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் இருந்தாரு. அவர் எல்லாரும் பிராந்தன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்கங்க? பிராந்தன். பிராந்தன்னா என்னன்னு தெரியுங்களா? என்ன பேருங்க பிராந்தன்னு? யார சொல்லுவோம்? மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இவரையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாருங்களா, யாரு கூட பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. இல்லைன்னா தன்னைத்தானே பேசிக்குவாரு, வேகமா ஓடுவாரு, சிரிப்பாரு, இல்லைன்னா அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ஊர்ல ஒரு மலை இருக்குதுங்களாமா. ஒரு பெரிய பாறாங்கல்ல டெய்லியும் காலையில என்ன பண்ணுவாருங்களா, பெருசா பாறாங்கல் அதை உருட்டி மலைக்கு மேல கஷ்டப்பட்டு உருட்டிட்டு போவாருங்களாமா. அங்க போய் அந்த கல்லுக்கடியில கொஞ்சம் எல்லாம் முட்டு கொடுத்து என்ன பண்ணுவாருங்களோ, அந்த கல்லு மேலேயே ஏறி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பாராம். அப்புறம் என்ன பண்ணுவாருங்களாமா, அந்த கல்லெல்லாம் அந்த முட்டு கொடுத்ததெல்லாம் எடுத்து விட்டு உருட்டி விடுவாருங்களாம். உருட்டி விட்டா மலையிலிருந்து என்ன ஆகுங்க, அந்த கல்லு கீழே வரும். இவர் பின்னாடியே ஒடியாருவாருங்களாமா. இப்படிதான் டெய்லியும். இது எல்லாம் மக்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா எதுவும் யாரும் அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்புறம் சாயந்தர நேரம் என்ன பண்ணுவாருங்களா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வீட்டுக்கு மட்டும் ரெகுலரா போய் அவர் என்ன பண்ணுவாருங்களா, யாசகம் கேட்பாரு. அதாவது சாப்பாடு வாங்க மாட்டாரு, அரிசி தான் வாங்குவாராம். அதை வாங்கிட்டு போய் அங்க ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல கல்லு கூட்டி சமைச்சு அவரே சாப்பிட்டுக்குவாரு. அப்புறம் சமைச்சு வச்சுட்டு குளத்துல போய் குளிப்பாரு. குளிச்சுட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாரு, சாப்பிடுவாரு, படுத்து தூங்கிடுவாரு. இதுதான் அவருடைய டெய்லியும் வாழ்க்கை. இப்படிதான் போகும். அப்புறம் திருப்பி காலையில எழுந்திருப்பாரு, கல்ல மலைக்கு மேல கொண்டு போவாரு, அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாரு, திருப்பியும் உருட்டிட்டு வருவாரு. இப்படியே அது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, பல வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. அப்புறம் ஒரு நாள் யாசகம் வாங்கிட்டு சாப்பாடு செய்யலான்னு அந்த குளக்கரைக்கு போகும்போது நெருப்பு இல்லை அவர்கிட்ட. அப்புறம் அந்த அரிசியை எடுத்துட்டே கொஞ்சம் தூரம் போறாரு. ஒரு சுடுகாடு இருக்குது, அங்க போய் உட்காந்து பாக்குறாரு. அந்த நெருப்பையே எடுத்து அங்கேயே ஒரு அடுப்பு கூட்டி சமைக்கிறாரு. சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துறாரு சுடுகாட்டுல. அப்போ நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த சுடுகாட்டுல ஒரு காளி டெய்லியும் அந்த 12 மணி ஆனா நடந்து வருவாங்களாம். அப்போ நடந்து வரும்போது ஒரு மானிடன் படுத்திருக்கிறத பார்த்தோம்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியே ஜல்லுன்னு வர்றாங்க இவங்க. உடனே யாராவது இப்படி ஒரு சத்தம் கேட்டா நாம அங்க இருப்போங்களா? என்ன பண்ணுவாங்க? முதல்ல நம்ம அங்க போகவே மாட்டோம். ஆனா இவர் தலை தூக்கி பார்த்துட்டு கம்மன் படுத்துக்கிறாரு.
அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன நம்ம இப்படி ஒரு உக்கிரமான ஒரு கோர ரூபத்துல வந்திருக்கிறோம், நம்மள பார்த்துட்டு தலை தூக்கி பார்த்துட்டு கம்முன்னு படுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நல்லா காலை ஜல்னு தட்டுறாங்க. இவரு எந்திரிச்சு, நீ அமைதியா போமா, நான் பாட்டுக்கு நான் படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாரு. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். அவங்க கேக்குறாங்க, யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க? யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. இவரு சொல்றாரு, நான் யார் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? நான் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன், ஆனா அதற்கான பதில் என்னால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அம்மா, இவன் பெரிய ஒரு மகா நாட்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாந்த ரூபமா காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளிச்சுட்டு சொல்றாங்க, நான் எந்த மானிடன் முன்னாடி தோன்றினாலும் ஏதாவது கொடுப்பேன், நீங்க ஏதாவது வாங்கிக்கோங்க, ஏதாவது கேளுங்க தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு வலது கால்ல யானைக்கால் நோய் இருக்கு, எனக்கு அதை இடது காலுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நோய் வலது காலில் இருந்தாலும் துன்பம் தான், இடது காலில் இருந்தாலும் துன்பம் தான். ஆனா இவரு அந்த அம்மா வந்து, நான் உன்னோட நோயவே தீர்த்துட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல வேண்டாம், நான் எந்த பிறவியில என்ன செஞ்சனோ தெரியல, என்ன பண்ணணுங்க, அதை அனுபவிக்கிற இந்த பிறவியில, அதை இப்ப நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் இதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணுங்க, இன்னொரு பிறவிலையும் நான் கஷ்டப்படணும், அதனால எனக்கு வேண்டாம், நான் இப்படியே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதோட கூட இந்த மாதிரி உங்களை மாதிரி மகான்கள் தான் மக்களை வழிநடத்துறதுக்கு தானே இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, எங்கம்மா கேக்குறாங்க, நானும் ஒரு கல்லை பல வருஷமா என்ன பண்ணேன், மேல கொண்டு போறேன், கீழே கொண்டு வரேன், மேல கொண்டு போறேன், ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷமா நான் கொண்டு போறேன். ஆனா யாரும் என்னை வந்து ஒரு கேள்வி, ஏன் இப்படி மேல எடுத்துட்டு போறீங்க, ஏன் கீழே உருட்டி விடுறீங்கன்னு ஒரு நாளும் ஒருத்தரும் என்ன பண்ணல, கேட்கல. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்ல வந்த மக்களுக்கு என்னன்னா, வாழ்க்கையில் மேலே உயருவது கடினம். என்னங்க, வாழ்க்கையில மேல போறது ரொம்ப கடினம், கீழே வர்றது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா நான் இது பண்ணேன். ஆனா ஒரு பையபுல ஒண்ணு கூட என்ன பண்ணலீங்க, என்னைய கேட்கவே இல்லை, ஏன்னு கேட்கல அப்படின்றாங்க. அப்போ அதாவது நீங்க திருவண்ணாமலை யாராவது கிரிவலம் எல்லாம் போயிருக்கீங்களா, திருவண்ணாமலை கோயில் எல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. ஓகே. அங்க சேஷாத்ரி மகான் ஒரு மகானுடைய ஆசிரமம் இருக்கு. அவரு 60 ஆண்டு காலம் அந்த கோயில்ல வந்து அங்க அந்த ஊர்ல திருவண்ணாமலையில இருக்கிறாரு. அவரு வந்து ஞானம் அடைஞ்சவர்னு தெரிஞ்சு அவர்கிட்ட மக்கள் அலையா வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, இப்ப நாமளே போறோம், என்ன கேட்போங்க, சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இப்ப நம்ம முன்னாடி மகான் இருக்கிறாரு, நாம என்ன கேட்போம், என்ன கேட்போங்க, அது வேணும், இது வேணும், பொண்ணு படிக்கணும், பையன் படிக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், காடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இப்படிதானே நம்ம கேட்கிறோம். அவரு 60 வருஷம் அங்க இருந்தாராம். அவர் இறக்கும் போது சொன்னாராம், எத்தனையோ பேர் வந்தாங்க, ஒருத்தங்க கூட ஞானம் வேணும்னு கேட்கல, என்னங்க, இறைவனை பார்க்கணும்னு கேட்கல, முக்தி வேணும்னு கேட்கல, எல்லாரும் அதை கொடு இதை கொடுன்னு தான் கேட்டாங்க. எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் தான் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஒருத்தர் கூட என்ன சொல்லல, இறைவனை பார்க்கணும்னு ஒருத்தர் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சோம்னா இருக்குது. சரிங்களா? இப்ப நாம என்னைக்காவது அப்படி கேட்டிருக்கிறோங்களா? எத்தனை பிறந்ததுல இருந்து எத்தனை நாள் கோயிலுக்கு போயிருப்போம், என்னைக்காவது நம்ம அப்படி கேட்டிருக்கிறோமா? இல்லை. அதனாலதான் பாரதி ஒரு பாடல் பாடுறாரு, நம்மளையெல்லாம் பார்த்துதான் பாடுறாரு பாருங்க. நெஞ்சு பொறுக்குதில்லையே, என்ன சொல்றாருங்க, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைந்து விட்டால், என்ன சொல்றாருங்க, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைந்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. என்னங்க, எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறான், எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறான். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. 5 தலை பாம்பென்பான் அப்பன்
ஆறுதலை என்றே மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பகைத்திடுவார், நெடுநாள் இருவரும் பிரிந்திடுவார். நெஞ்சு பிரித்திடுவார், நெஞ்சு பகைத்திடுவார், நெடுநாள் இருவரும் பிரிந்திடுவார். நெஞ்சு பொறுக்குதில்லையே. வீட்டுல ஒரு ஃபேமிலின்னு ஒற்றுமை இல்லை, இருக்குதுங்களா? அப்பா மகனும் பல வருஷம் பேசிக்கிறது இல்லை, அம்மா மகளும் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துதான் பாரதி இப்படி நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு பாடுறாரு. எண்ணிலா நோயுடையார் இவர் எழுந்து நடக்கவும் வலிமையிலார். எண்ணிலா நோயுடையார் இவர் எழுந்து நடக்கவும் வலிமையிலார். கண்ணிலா குழந்தைகள் போல் இவர் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். யாரு தப்பா எதை சொல்றாங்களோ அதை கரெக்டா பிடிச்சிட்டு நம்ம போய் என்ன பண்ணிடுவாங்க, வாழ்க்கையில ஏகப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்றாரு. நன்னிய பெரும் கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற இந்த புண்ணிய நாட்டினிலே பொறியற்ற விலங்குகள் போல் இவர் வாழ்ந்திடுவார். எப்படி நாமெல்லாம் இருக்கிறோங்களா? ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு நமக்கு இந்த உலகத்துல கடவுள் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்மளாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்றாருங்க, பொறியற்ற விலங்குகள் போல் வாழ்ந்திடுவார், நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு பாடுறார். அப்போ எத்தனை மகான்கள் எத்தனை கருத்து எத்தனை இது சொன்னாலும் நாம எப்படி இருக்கிறோங்க, அதே ஒரே ரொட்டீன் லைஃப், ஒரே பழக்கம், ஒரே கஷ்டம், ஒரே துன்பம், இப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, மக்கள் இப்படி துன்பம் துன்பம் துன்பம்னு போயிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு 2 ரீசன் என்னன்னா, நமக்கெல்லாம் அறியாமை இயலாமை அப்படிங்கிற 2க்குள்ள நம்ம சுழன்றுட்டே இருக்கிறோங்களாம். என்னதுங்க? அறியாமை இயலாமை அப்படிங்கிற 2க்குள்ள நம்ம ஒரு வட்டத்தை போட்டு சுத்திட்டே இருக்கிறோமா. இப்போ நமக்கு ஒரு சில கஷ்டம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு சிலர் நம்மிடம் நடந்து கொள்வதும் நம்மை நடத்துவதும் இன்பத்தை கொடுக்கின்றது. வேறு சிலர் வேறு விதத்தில் நம்மிடம் நடந்து கொள்வதும் நம்மை நடத்துவதும் துன்பத்தை கொடுக்கிறது. அப்போ மற்றவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது பொறுத்து நம்ம மனம் இன்பமோ துன்பமோ அனுபவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு குரு இருக்கிறாரு, அந்த குரு அவரு நிறைய சீடர்களை வச்சு குருகுலம் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த குரு அங்கிருந்து வெளியிலிருந்து சீடர்கள் படிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்ப அந்த இல்லற சீடர்கள் வீட்டுல இருந்து அப்பப்ப விருந்துக்கு கூப்பிடுவாங்களாம் இந்த குருவை. அப்ப அவர் அந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு டைம் போகும்போதும் ஒரே ஒரு சீடனை மட்டும் கண்டிப்பா கூட்டிட்டு போவாராமா அவரு கூட அந்த விருந்துக்கு. அப்படி ஒரு வீட்டுக்கு ரெகுலரா போகும்போது அந்த வீட்டுல எப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த குருவை அவங்களுக்கு பிடிக்குது, அந்த சீடனை பிடிக்கல. அந்த சாப்பாடு போடும்போது அந்த குருக்கு நிறைய வைக்கிறது, இந்த பையனுக்கு கம்மியா வைக்கிறது, பொத்து பொத்துன்னு வைக்கிறது, இல்லைன்னா வெறுப்பா பேசுறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த வீட்டுல. ஒவ்வொரு டைம் போகும்போது இப்படி நடக்குது. அப்ப இன்னொரு டைம் கூப்பிடுறாங்க. அந்த சீடன் சொல்றான், குரு நான் வரல, அவங்க வீட்டுக்கு வரல, அவங்களுக்கு என்னை பிடிக்கல, நான் அதனால வரல, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப குரு சொல்றாரு, அந்த வீட்டுக்கு தான்ப்பா நீ வரணும், அந்த வீட்டுக்கு தான் நீ வரணும். அவங்களுடைய அந்த நடவடிக்கைய நோயுற்ற மனதின் வெளிப்பாடாக கொண்டு நீ அதை பொருட்படுத்தாத. அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யறாங்க, நீ அதைய பொருட்படுத்தாத அப்படின்னு சொல்லி உபதேசம் கொடுக்குறாரு. அப்ப சீடனும் போறான், அதே மாதிரிதான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. ஆனா அந்த சீடனோட மனம் மாறிடுச்சு, அதை பொருட்படுத்தவே இல்லை. அவன் எப்பயும் போல நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுட்டு எப்பயும் தெளிவா இருக்கிறான். அப்போ நம்மளுடைய துன்பத்திற்கு காரணம் அடுத்தவங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டே இருந்தோம்னா உண்மையா அடுத்தவங்க காரணங்களா? காரணம் நம்ம அதை பொருட்படுத்துற நம்முடைய மனம்தான் காரணம். சரிங்களா? இதுதான் மகரிஷி சொல்ற அறிவின் ஒளி அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இப்போ இதுக்கு என்னன்னா சரியான அறிவு தேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரியான அறிவு இருந்தா கூட ஒரு சில இடத்துல அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியறது இல்லை, அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி அதுக்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரிங்க் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, தண்ணி போடுறவங்க, அவங்க தண்ணி போட்டா
கல்லீரல் கெட்டு போயிரும் தெரியுங்களா தெரியாதுங்களா? தெரியுங்களா தெரியாதுங்களா? அப்போ அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குது. தண்ணி போட்டா கல்லீரல் கெட்டு போயிரும்ன்ற தெரியுது, அந்த அறிவு இருக்கு. அதே மாதிரி சிகரெட் குடிக்கிறாங்க, சிகரெட் குடிச்சா நுரையீரல் போயிரும் தெரியுங்களா தெரியாதா? தெரியும். ஆனா அவங்க குடிக்காம இருக்கிறாங்களா? குடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. இதை விட நாமெல்லாம் மனவளக்கலையில ஒரு 10 வருஷமும் கூட இருக்கலாம். இப்ப நானெல்லாம் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. கோபப்பட்டா தண்ணி போட்டா கூட கல்லீரல் போயிரும், சிகரெட் குடிச்சா நுரையீரல் போயிரும், கோபப்பட்டா எல்லாமே போயிரும். என்னங்க, எல்லாமே போயிரும். கூட இருக்கிறவங்களும் போயிடுவாங்க, வாழ்க்கையே போயிரும், எல்லாம் வெறுப்பாயிரும் ஆறிடும். அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கு. ஆனா கோபப்படாம இருக்கிறோங்களா? யாராவது நான் கோபமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்க முடியுமா? தைரியமா முடியுங்களா? அப்போ எத்தனை அகத்தாய்வு நான் எடுத்தாலும் எனக்கும் அந்த என்னங்க அந்த பழக்கத்தை நான் அதாவது கரெக்டா என்னுடைய ரெகுலர் லைஃப்ல கொண்டு வர்றதுக்கு என்னால முடியல. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? இயலாமை அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. நல்ல அறிவு எனக்கு இருக்குது, எல்லாம் நான் பார்க்கறேன், கேட்கிறேன், படிக்கிறேன், எல்லாம் பண்றேன். அதையெல்லாம் என்னுடைய ரெகுலர் லைஃப்ல தினசரி வாழ்க்கையில கொண்டு வர்றதற்கா என்னால முடியல. அப்ப அதுக்குதான் என்ன சொல்றாங்க? இயலாமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இத ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? மாத்திக்கணும்னு சொல்றாங்க. இப்படியே இருந்தோம்னா இதுக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, புலன் வயப்பட்ட நிலையில நாமெல்லாம் இருக்கிறோங்களாம். என்ன நிலையில இருக்கிறோங்களாம்? புலன் வயப்பட்ட நிலை. புலன்களுக்கு அடிமையாகி எல்லாம் பேசுறது பண்றது என்ன தோணுதுன்னே செய்யாம நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பாருங்க, மகரிஷி ஒரு கவிதை கொடுக்கிறார், ஒரு அருமையான கவிதைங்க. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. புலன் வயப்பட்டே நான் செயல் செய்யறேன், நான் எப்படி இருக்கிறேங்க? என்னோட அறிவை புலன் கொண்டு போயிடுச்சு, நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேங்கிறாரு. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அறிவு கொண்டே நான் ஆராய்ச்சி பண்ணினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அப்போ இருக்கும்போது நான் புலன்கள் மூலமா செயல்பட்டேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. என்ன ஆச்சுங்க? அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். அப்ப என்ன பண்ணணுங்கிறாருங்க? அந்த புலன் வயப்பட்ட நிலையில இருந்து நாம மீண்டு வரணும்னா எங்க போய் இருக்கணுங்க? அகண்டாகாரத்தில். அப்ப என்ன, இப்ப நம்ம என்ன தவம் பண்ணணுங்க? நாம என்ன தவம் பண்ணணுங்க? துரியாதீத தவம் பண்ணணும். அங்க போய் நிலைச்சு நிற்கணும். அப்ப என்ன சொல்றாரு? தவம் பண்ணுங்கன்னு மகரிஷி சொல்றாரு. நாம தவம் பண்றோங்களா? நமக்கு நேரமே இல்லை. என்னங்க, எதுக்குமே நமக்கு என்ன இல்லைங்க? பண்றதுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, நல்ல கருத்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, தவம் பண்றதுக்கு நேரம் இல்லை, எதுக்கும் என்ன இல்லைங்க? நமக்கு நேரமே இல்லை. ஆனா பார்த்த படத்தையே 10 தடவை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குதுங்களா இல்லையா? சிரிப்பொலின்னு ஒன்ன போட்டு விட்டா போட்ட காமெடியே தான் போட்டுட்டு இருப்பான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? அதையுமே திருப்பி 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 பார்த்துட்டு 1 மணி நேரம் சாப்பாடை பிளேட்டை போட்டுட்டு பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே என்னமோ அதை புதுசா பார்க்குற மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகரிஷியோட அறிவின் ஒளி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல என்னது புரிஞ்சுது இல்லைங்களா? இப்போ இன்னொன்னு பாருங்க. இப்போ புத்தர் இறக்கும் தருவாயில இருக்கிறாரு. புத்தர் இறக்குற தருவாயில இருக்கிறாரு. அவருடைய சீடர்கள் எல்லாம் ரொம்ப அழுகுறாங்க. புத்தருடைய சீடர்கள் எல்லாம் ரொம்ப அழுகுறாங்க. அப்ப அழுகும் போது ஆனந்தர்னு புத்தரோட முதன்மை சீடர் ஒருத்தர் இருக்கிறார். அவருனால தாங்கவே முடியல. ஐயோ, நீங்க இறக்க போறீங்களே சத்குரு, நீங்க இறக்க போறீங்களே, நான் எப்படி இருப்பேன்? நான் இத்தனை 40 வருஷமா உங்க கூட இருக்கிறேன், உங்க வெளிச்சத்திலேயே நான் வந்துட்டேன், இனி நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாருங்களாம். புத்தர் சொன்னாராம், இன்னும் 40 வருஷம் இருந்தாலும் நீங்க இப்படியே தான் இருப்பீங்க.
ஏன்னா என்னோட வெளிச்சத்தையே யூஸ் பண்ணி பயன்படுத்தி நீங்க என் கூடயே வந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடிக்கவே இல்லை, உங்க கூட இருக்கிறத விட நான் இறக்குறதே மேல் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு புத்தர் சாகும்போது கடைசியா சொன்ன ஆனந்தர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, உனக்கு நீயே விளக்காய் இரு அப்படின்னு சொல்றாருங்க. என்ன சொல்றாருங்க? உனக்கு நீயே விளக்காய் இரு அப்படின்னு சொல்றாரு. புத்தர் இறந்துடுறாரு. காலையில ஆனந்தர் அந்த சீடர் பேரு ஆனந்தர், அவரு ஞானம் அடைஞ்சிடுறாரு. சரிங்களா? அடுத்த நாள் காலையில இந்த ஒரு வேர்டு தான், 40 வருஷமா கூட இருக்கிறாரு, அவருக்கு ஞானம் கிடைக்கல. இந்த ஒரே வேர்டு அடுத்த நாள் காலையில ஆனந்தர் ஞானம் அடைஞ்சிறாரு. எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரு விளக்கு, அந்த காலத்துல இப்ப கரண்ட் மாதிரி இல்லைங்களா, இப்போ விளக்கு இப்போ ஒருத்தர் கொண்டு போறாங்க, அவங்க கூட நாம போறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வெளிச்சத்துல நாம போறோம். எவ்வளவு தூரம் போலாம்? கொஞ்சம் தூரம் போலாம். சரிங்களா? கொஞ்சம் தூரம் போனா அவரு வேற ஊருக்கு போவாரு, நாம வேற ஊருக்கு போவாரு. அவர் என்ன பண்ணுவாருங்க? அவருடைய லைட் எடுத்துட்டு அவரு போயிடுவாரு. இப்ப நமக்கு இருட்டா இருக்கும், நம்ம போக முடியாது. அதே நம்ம கையிலேயே விளக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? எங்க வேணா போலாம், பயணம் எங்க வேணா போலாம். புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீயே விளக்கா மாறு. என்ன சொல்றாருங்க? நீயே விளக்கா மாறு, உனக்கு பயணமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் புத்தர் சொல்ற உனக்கு நீயே விளக்கா இரு அப்படிங்கிறதோட தத்துவம். அப்ப நாமளே விளக்கா மாறிட்டோம் அப்படின்னா பயணமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மகரிஷியும் இந்த தத்துவத்தை தான், இந்த ஆன்மீக தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் நமக்கு இத்தனை வகுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? இதுதான் மகரிஷி கண்ட அறிவின் ஒளி அப்படின்னு சொல்றது. நமக்கு நாமளே விளக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ஞானம் அடையுது. அப்ப குடும்ப ஃபேமிலியில அப்பெல்லாம் ஞானம் அடையணும்னா வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்க. நாம ஒவ்வொருத்தரும் காட்டுக்கு போக முடியுங்களா? போனா வீட்டுல பசங்க பிள்ளைங்கள ஃபேமிலி யார் பாக்குறது? அப்போ நம்ம ஃபேமிலியில இருந்துட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தி இந்த மனவளக்கலையில இது பெருசா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், இங்க இருக்கிற இந்த பயிற்சியை மட்டும் கரெக்டா பண்ணிட்டே இருந்தோம்னா நாமே விளக்காக மாறும் வாய்ப்பு நமக்கு உண்டு. சரிங்களா? இதுதான் மகரிஷி சொல்ற அறிவின் ஒளி அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, திருவள்ளுவர் ஒரு குறள், இது ஒரு நல்ல குறள், நமக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியலைங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நல்லா இன்னொருக்கா கூட சொல்றேன், கேட்டுக்கோங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படின்னா, நம்ம தூங்குற மாதிரி இறக்குறோமா, தூங்குற மாதிரி இறந்து போயிடுறோம், தூங்கி எந்திரிக்கிற மாதிரி பிறக்கிறோமா. என்னங்க? அதாவது இறக்குறோம் பிறக்கிறோம், இறக்குறோம் பிறக்கிறோம், இப்படியே பிறவி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். இதையே இன்னொரு சித்தர் எப்படி சொல்றாருன்னா, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பநாதனே அப்படின்னு பாடுறார். இவர் யாருன்னா பட்டினத்தார். கேள்விப்பட்டிருக்கோங்களா? மிகப்பெரிய மகான் இவரு, மாபெரும் மகான். ஒரே ஒரு வார்த்தையில அத்தனையும் துறந்து போனவர். என்ன வேர்டுங்க? அவர் அத்தனை செல்வத்தையும் துறந்து போன ஒரே ஒரு வேர்டு என்னதுங்க? காதருந்த ஊசியும் கடைவெளிக்கு வாரா அப்படின்ற ஒரு சொல்லு சொன்னதை கேட்டு அத்தனை சொத்துக்களையும், அரசனை விட அதிகமான சொத்துடையவர் அவர், அத்தனையும் விட்டுட்டு போனார். அப்ப அவர் எப்படி பாடுறாரு பாருங்க,
எனக்கு எத்தனை அம்மான்னு தெரியல, எத்தனை அப்பான்னு தெரியல, இத்தனை பேர் வயிற்றுல நான் பிறந்திருக்கிறேன், எத்தனை பேரை கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, அத்தனை பிறவி எடுத்து அத்தனை பேர் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு எத்தனை குழந்தைங்க அடுத்தடுத்து பிறவியில பிறந்து எத்தனை பிள்ளைங்கன்னே தெரியல, இப்படி மூடனாவே இருந்துட்டேன். என்னன்னு சொல்றாருங்க, ஒவ்வொரு பிறவியிலையும் நான் எப்படி இருந்துட்டேங்க, மூடனாவே இருந்துட்டோம். இன்னும் எத்தனை பிறவி எடுக்க போறேன்னு தெரியல, இறைவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதான் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் நாமெல்லாம் பிறவி எடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு குறள் பாருங்க. நெருநெல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெருநெல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அப்படின்னா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்க மாட்டான் அப்படிங்கிற பெருமையை உடையது இந்த உலகமா. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இருக்காங்களா? நேத்துனா நேத்து இல்லைங்க, மாறி மாறி. இப்ப நாம இருக்க போறோமா? இருப்போங்களா? நம்ம இப்படியே இருப்போமா? இருக்க மாட்டோம். இப்போ இந்த பெருமை உடையது என்னதுங்க, உலகு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போனோடனே டாக்டர் சொல்லிட்டாரு, செக் பண்ணி பாக்குறாரு, பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுப்பா, நீ இன்னும் 8 மணி நேரம் தான் நீ இருப்ப. நமக்கு அப்படி சொன்னா நம்ம எப்படி இருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டாரு டாக்டர், 8 மணி நேரம் தான்ப்பா நீ இருப்ப, என்னென்ன பிரியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரின்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டு அம்மாட்ட வந்து சொல்றாரு. அந்த அம்மாவும் அப்படியே எப்படிங்க அலறுது, கதறுது, அழுகுது. இவரும் ஃபீல் பண்றாரு. எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிடுச்சு. அப்புறம் இவர் முடிவு பண்ணிட்டாரு, எப்படி 8 மணி நேரம் தான் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு இதுல, நீ வந்து 4 மணிக்காட்ட டாக்டரை பார்த்துட்டு வராரு. வீட்டுக்கு வந்து 5 மணி ஆயிடுச்சு. அப்ப சொல்றாரு, நீ வந்து வெங்காய தோசையும் கெட்டி சட்னியும் செஞ்சின்னா சூப்பரா இருக்கும், நான் இன்னும் 7 மணி நேரம் தான் இருக்க போறேன், எனக்கு செஞ்சு கொடுத்துருமா, நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த அம்மாவும் வீட்டுக்காரர் வேற இறக்க போறோம், சரி செஞ்சிடலாம்னு சூப்பரா செஞ்சு போடுறாங்க. அப்புறம் நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 8 மணி ஆயிடுச்சு நைட்டு. அப்ப சொல்றாரு, இன்னும் 5 மணி நேரம் தாம்மா இருக்க போறேன், எனக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் வறுவல் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும், நீ செஞ்சு கொடுத்துரு, நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த அம்மாவும் ஒரு பிரியாணி செய்யறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு தெரியும், அடிச்சு பிடிச்சி எல்லாம் பண்ணி அவருக்கு பயங்கர டேஸ்டா செஞ்சு போட்டுருது. திருப்தியா சாப்பிட்டாரு. அப்புறம் நைட் 10 மணி ஆச்சு. சொல்றாரு, இன்னும் 4 மணி நேரம் தாம்மா இருக்குது, எனக்கு பசும்பால்ல நாட்டு சர்க்கரை போட்டு நீ கொடுத்துரு, நான் குடிச்சிடறேன், உன் கையால கொடுத்தீங்கன்னா அது வேற டேஸ்ட் அப்படிங்கிற. இந்த அம்மாவும் திருப்பியும் எல்லாம் பண்ணுது. அப்படியே சாயந்தரம் இருந்து வேலை செஞ்சு இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்ணசுறாரு. இந்த அம்மாவும் அப்படியே சோகமெல்லாம் மறந்துருச்சு, ஏன்னா டயர்டு. அப்படியே படுத்து கண்ணசுந்துட்டாங்க. கண்ணசுந்துட்டு அப்புறம் நைட்டு ஒரு 12 மணிக்கு போய் இவர் எழுப்புறாரு. அம்மா அப்படின்னு எழுப்புறாரு. இந்த அம்மா அப்படியே அசரிக்க வேற சொல்றாங்க, ஏங்க கம்முன்னு போய் படுங்க, காலையில என்னங்க காலையில எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு இவர் அப்படியே ஆச்சரியமாகறாரு. ஆமா, காலையில வந்து சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பணும், அப்புறம் ஐயருக்கு சொல்லி அனுப்பணும், சுடுகாட்டுக்கு புக் பண்ணணும், அந்த முன்னாடி போறாங்களா சாமியான பந்தல், சேர், டேபிள், இதெல்லாம் சொல்லி அனுப்பணும், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, காலையில எந்திரிக்கிற வேலை கூட இல்லை. என்னதுங்க, உங்களுக்கு எந்திரிக்கிற வேலை கூட இல்லை, நீங்க கம்முன்னு படுங்க, நான் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சாதான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுது அந்த அம்மா. இப்ப இதெல்லாம் உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? நமக்கும் அப்படிதான் நடக்கும். அப்ப திருவள்ளுவர் கரெக்டா தானே சொல்லியிருக்கிறாருங்க. யாரும், அதாவது நம்ம நெருநெல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. யாராவது இறந்துட்டோன்னு கூட இறக்க போறாங்களா? நாமெல்லாம் யாராவது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்பா எல்லாம் இறந்தப்போ யாராவது நம்மள கூட இறந்தமா? யாரும் யாரு கூடயும் என்ன பண்ண மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இது தெரியாம நாம போடுற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் கொஞ்சமா நஞ்சமானு நம்மளையே நாம யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மனவளை கலையில இந்த புரிதல் தான் அறிவின் ஒளி. என்னங்க, இந்த புரிதல் தான்
அறிவின் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரிதல் வந்து ஒரு சித்தர் பாடுறாரு பாருங்க. இந்த புரிதல் வந்து ஒரு சித்தர் பாடுறாரு. வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி அப்படிங்கிறார். எனக்கு எல்லாம் சொந்தம், ஏகமே சொந்தம். இங்க போய் 4 கிரவுண்டு 3 கிரவுண்டு இடமெல்லாம் எனக்கு என்ன வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சியான இடம் தான் இந்த மனவளக்கலை மன்றம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளா இதுல இருக்கிறோம். நாமளாவது இதை புரிஞ்சு என்ன பண்ணணுங்க, நடக்கணும். இத வெளியில போய் சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு டிவி பார்க்கறதுக்கே நேரம் சரியா போயிடுது. சரிங்களா? அடுத்தது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பணக்காரன் ஏழை அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதை வச்சு நம்ம பணக்காரங்க ஏழை அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்? பணம் நிறைய இருப்பவங்க பணக்காரங்க, பணம் கம்மியா இருக்கிறவங்க ஏழை அப்படின்ற புரிதல் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ ஒரு 3 சீன் சொல்றேன், இதை வச்சு நாம சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஒரு 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 அம்மா வந்து ஒரு பணக்கார வீட்டுல போய் வேலை செய்யறாங்க. இந்த அம்மா டெய்லியும் வேலைக்கு போவாங்க. அந்த எஜமானி அம்மாவோட பையனுக்கு கல்யாணம். அந்த எஜமானி அம்மா துணிக்கடைக்கு போறாங்க. துணிக்கடைக்கு போய் துணிக்கடையில வந்து சேல்ஸ்மேன் கிட்ட கேக்குறாங்க, என் பையனுக்கு கல்யாணம், எங்க வீட்டுல வேலை செய்யற அந்த அம்மாவுக்கு நான் புடவை எடுக்கணும், இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மி விலையா போடுங்க, நான் ஒன்னு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த அம்மா கார்ல வந்து இறங்கி அந்த துணிக்கடையில போய் வாங்கிட்டு போறாங்க. இந்த அம்மா போயிட்டாங்க. பின்னாடியே அந்த வேலைக்கார அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அந்த அம்மா அந்த கடைக்கு அதே கடைக்கு நடந்து வர்றாங்க. அந்த அம்மா வந்து அதே சேல்ஸ்மேன் கிட்ட கேக்குறாங்க, எங்க வீட்டு எஜமானி அம்மாவுக்கு பையனுக்கு கல்யாணம், இருக்கிறதுலயே நல்ல புடவையா கொடுங்க, நான் வாங்கிட்டு போய் என்ன பண்றேன், ப்ரெசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து வாங்கிட்டு போறாங்க. சரிங்களா? இது ஒரு இது. அடுத்தது இன்னொன்னு பாருங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காரரோட ஒரு ட்ரிப்பு போடுறாங்க, ஒரு ஆன்மீக சுற்றுலான்னு வச்சுக்கலாம், ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கலாம். அங்க போய் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. தங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைக்கு பால் வாங்குறாங்க. அவங்க கை குழந்தையோட போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு பால் வாங்குறாங்க. நல்ல பாலா கொடுங்க, குழந்தை வெளிப்பாலெல்லாம் கொடுத்து சேராதுன்றாங்க. அந்த 5 ஸ்டார் நிர்வாகமும் ஒரு கப் பால் கொடுக்குது. பில்லுல சாப்பாட்டோட சேர்த்து அந்த ஒரு கப் பாலுக்கு 150 ரூபாய் பில் போட்டிருக்காங்க. சரி, இவங்க நல்ல பாலா இருந்தா சரின்னு வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வர வழியில ஒரு ரோட்டோரத்துல ஒரு டீ கடை. அந்த டீ கடையே சாயந்தரம் ஆயிடுச்சு, அங்க நிறுத்துறாங்க. அங்கேயும் டீ குடிக்கிறாங்க அந்த அம்மா. அப்புறம் அங்கேயும் குழந்தைக்கு பால் இருக்குதான்னு கேக்குறாங்க. அந்த டீ கடைக்காரரு, இருக்குதுங்க, எங்க வீட்லயே நாங்க மாடு வச்சிருக்கிறோம், பசும்பால் இருக்குது, குழந்தைக்கு தானே, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வாங்கி அந்த அம்மா குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எவ்வளவுங்கன்னு கேக்குறாங்க. அந்த டீக்கு மட்டும் 10 ரூபாய் கொடுங்க, குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், காசு வாங்க மாட்டோம், எங்க வீட்லயே மாடு பால் கறக்குது, நீங்க இன்னும் வேணா இன்னொரு டப்பா வாங்கி ஊத்திட்டு போங்க, போற வழியில குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு ஊத்தி கொடுக்குறாரு. சரிங்களா? இது ஒரு நிகழ்வு. அப்புறம் இன்னும் ஒரு சீன் பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ற ஒரு இளைஞன், ஒரு பையன் வச்சுக்கலாம். அந்த பையன் பைக்ல வந்துட்டு இருக்கிறான். செருப்பு பிஞ்சு போச்சு. என்னாச்சுங்க? செருப்பு பிஞ்சிருச்சு. அப்போ அந்த செருப்பை தைக்கிற கடைக்காரர் அங்க ஓரத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இதை தைச்சு கொடுப்பான்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது அவர் கேட்குறாரு, இது 40 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு போய் 40 ரூபாயா? அதெல்லாம் இல்லை, நான் 15 ரூபாய் தான் தருவேன், தைக்கிறதுனா தேய்ங்க அப்படின்னு கட்டாரைட்டா பேசுறோம். அவரு, யாருமே வரல கண்ணு, நீங்க தான் வந்திருக்கீங்க, சரி பரவாயில்ல கொடுங்க, நான் 40 ரூபாய்க்கு என்ன வேலை செய்யறேனோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நல்லா பண்றாரு. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு தம்பி, எப்பயும் டீ கொண்டு வர பையன் டீ கொண்டு வரான். அந்த செருப்பு தைக்கிறவர் சொல்றாரு, தான் இவர் என்னோட கஸ்டமர், இவருக்கும் டீ கொடு அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுக்கு. இவர் வேண்டாம் வேண்டாங்கிறான். இந்த பையன், இல்ல பரவாயில்ல நீங்க வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் தைச்சு முடிச்சுட்டு
அந்த செருப்பு தைச்சதுக்கு மட்டும் பணத்தை வாங்கிக்கிறாரு. இந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் டீக்கும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்க என்னுடைய இதுக்கு வந்திருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொடுத்துக்கிறேன், நீங்க இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 3 நிகழ்வு, அதாவது கார்ல போய் கம்மி விலைக்கு துணி வாங்கிட்டு வந்த அந்த அம்மா பணக்காரங்களா, நடந்து போய் எச்சு விலைக்கு துணி வாங்கின அந்த வேலைக்கார அம்மா பணக்காரங்களா? எப்படி சொல்றோங்க? எதை வச்சு நம்ம சொல்றோம்? அதாவது 10 ரூபாய் பாலுக்கு 150 ரூபாய் பில் போட்ட அந்த 5 ஸ்டார் நிர்வாகம் அவங்க ஓகேவா? ஒரு டீ கடையில என்னங்க குழந்தைக்கு சும்மா பால் கொடுத்த ஒரு ரோட்டோர டீ கடைக்காரர், அவர் பெரியவரா உயர்ந்தவரா? இதுல யாரு உயர்ந்தவங்க? 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற ஐடி பையன் 15 ரூபாய்க்கு யார்கிட்ட இது பண்றாங்க? செருப்பு தைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுறான். அவன் மனதுல உயர்ந்தவனா? அந்த செருப்பு தைக்கிறவரு அவனுக்கும் சேர்ந்து டீ வாங்கி கொடுக்கிறாரு, அவரு உயர்ந்தவரா? இதுல நமக்கு என்ன புரிதல் இருக்குதுங்க? அப்போ இதுல யார் உயர்ந்தவங்க அப்படின்னா, அதாவது பணத்தை நோக்கி நாமெல்லாம் ஓடிட்டு இருக்கிறோமா, நடந்து கூட போகல, எப்படி இருக்கிறோங்க? பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா பணத்தை பெரிதாக மதிக்காத இதயங்களை மதிக்க தவறு விடுகிறோம். என்னங்க, பணத்தை பெருசா மதிக்கிறதே இல்லை, அவங்க அன்பை தான் நினைக்கிறாங்க, அவங்களை எல்லாம் கவனிக்க தவறி விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பணத்தை பெரிதாக நினைக்காமல் தேவையானவர்களுக்கு தேவை உள்ள போது உதவுவது, அது தரும் மன நிறைவு எந்த பணத்தாலும் தர முடியாது. இதுதான் மகரிஷி சொல்ற அறிவின் ஒளி. சரிங்களா? இதுதான் மகரிஷி சொல்ற அறிவின் ஒளி. இந்த கேரக்டரா நாமள என்ன பண்ணிக்கணுங்க? நம்மள நாம மாத்திக்கணும். அட்லீஸ்ட் மத்தவங்களை யாரையும் நம்ம திருத்தவே முடியாது. என்னதுங்க, யாராவது சொல்லி திருந்துவாங்களா? இப்ப நான் இருக்கிறேன்னா எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் நான் சொன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு பையன் பொண்ணு, அவங்க நான் சொல்லி கேட்பாங்களா? கேட்கிற மாதிரி நம்ம முன்னாடி இருப்பாங்க. அந்த பக்கம் போனா அவங்களுடைய ஓன் கேரக்டர்ல தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்ப யாரையும் மாற்ற முடியாது, திருத்த முடியாது. நாம என்ன பண்ணிக்கலாங்க, மாறிக்கலாம், திருந்திக்கலாம். இதுதான் மகரிஷி கொடுக்கிற அறிவின் ஒளி அப்படின்னு சொல்றது. இது இத்தனையும் இங்க இருக்குதுங்க, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். இத்தனையும் நமக்கு எதுல கிடைக்கும்னா அரை மணி நேர தவத்திலேயே கிடைக்கும். இந்த கேரக்டரா நம்ம மாறணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு எப்படிங்க, பெருசா ஒன்னும் PhD எல்லாம் படிக்க வேண்டியது இல்லை, அரை மணி நேர தவம் போதும் அப்படின்னு மகரிஷி. அதுதான் ஏன் 1 மணி நேரம் போட்டு தவத்தை நடத்த சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா அரை மணி நேரத்துக்கே நம்மளுக்கு நேரம் இல்லை, மன்றத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, வீட்டுல எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்லை, அகத்தாய்வு 3 நிலை கொடுத்து சிலபஸ் கொடுத்து நம்ம எல்லாம் அட்டன் பண்ணி கார்டு வாங்கி வச்சுட்டோம். சரிங்களா? ஆனா அகத்தாய்வு பண்றதுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, நேரம் இல்லை. சினம் தவிர்த்தல், அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் நல்லது பண்ணா, யாரையாவது பேசிட்டேனா, தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நம்மள நாமளே யோசிச்சு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம என்னைக்காவது எழுதுறோங்களா? அட்லீஸ்ட் என்னைக்காவது நம்ம நினைக்கிறோமா? ஏன்னா இதுக்கெல்லாம் நமக்கு என்ன இல்லைங்க, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, காலம் இல்லை, காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா காலனாகவும் அவனே வருவான் அப்படிங்கிறார் மகரிஷி. காலனா யாரு வருவாங்க? இறைவனே வருவான். இறைவன் கூட்டிகிட்டே போயிடுவான். அப்புறம் நமக்கு பிறவி, அடுத்த பிறவி, அப்படியே ஒவ்வொன்னா தப்பு பண்ணிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். என்னதுங்க? இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இது வாழும் காலத்துல நமக்கு ஒரு அருமையான குரு கிடைச்சிருக்கிறாரு. அவருக்குள்ள வந்துட்டோம், அவர் சொன்ன கான்செப்டை அப்படியே பிடிச்சிட்டே போனா அவரே கூட்டிட்டு போயிடுவார். என்ன பண்ணுவாருங்க? அவரே கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்றாங்க. இப்ப நான் ஒரு சில கேட்கிறேன், அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்ப எல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்குங்களா இல்லையா?
இருக்கு இல்ல ரெண்டையும் சொல்லுங்க. ஏன்னா நாம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மன்றத்துல உட்கார்ந்துட்டு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதே வெளியே போய் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? எங்கீங்க நல்லா இருக்கிறேன், அப்படிங்க இப்படிங்க அப்படி ஆயிடுச்சு, அரை மணி நேரம் பேசுவாங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரே கேள்விதான் கேட்பீங்க, அவங்க அரை மணி நேரம் நம்மள பேசுவாங்க. ஏன்டா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோன்னு ஆகி போயிடும் நமக்கு. சரிங்களா? அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மனவளக்கலைக்குள்ள ரெகுலரா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கு. உடற்பயிற்சி ரெகுலரா நான் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு, காயகல்ப பயிற்சி ரெகுலரா நான் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் உடல் ஆரோக்கியம் இருக்கு. 10 வருஷமா நம்ம வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருந்தாலும் பயிற்சி பண்ணலைன்னா உடல் ஆரோக்கியம் இல்லை. இதை நம்ம ஒத்துக்கணும். பயிற்சி பண்ணுனா கையை தூக்கலாம், நான் ஹெல்த்தியா இருக்கிறேன்னு. பயிற்சி நான் பண்றது இல்லை, மன்றத்துக்கு மட்டும்தான் வரேன், இல்லைன்னா போன் எடுத்தா வாழ்க வளமுடன் மட்டும்தான் நான் சொல்றேன் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் என்னங்க? கண்டிப்பா இல்லை. இது உண்மை. சரிங்களா? அடுத்தது, சரி உடல் ஆரோக்கியத்தை ஒரு பக்கமா வச்சிடலாங்க. மன ஆரோக்கியம் இருக்குதா? நான் மன நிம்மதியா இருக்கிறேன்னா, நிறைவா இருக்கிறேன்னா அப்படின்னா நீங்களா இருக்கிறீங்களாங்க? இருக்கிறன்றவங்க கை தூக்குங்க, இல்லைன்றவங்க கை தூக்குங்க. உண்மையை சொல்லலாங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அப்போ மன அமைதி மன நிறைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்குதா அப்படின்னு கேட்டா நாம நிறைய அகத்தாய்வு பண்ணியிருந்தோம்னா இருக்குதுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதுதான் உண்மை. அப்போ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ஆனா நாம இல்லைன்னு சொல்றோம் அப்படின்ற இத அந்த மன நிறைவுக்கு நான் இன்னொன்னு சொல்ல வரேன், சொல்லிடுறேன் அடுத்த இதுல. இப்போ நாம எல்லாம் சத்தான உணவு நம்மளாம் சாப்பிடுறோமா? ஆமாவா இல்லையா? வயிறு நம்ம சாப்பிடுறோம், சத்தான உணவு, அதுக்குதான் உணவு வேற சத்தான உணவு. நமக்கெல்லாம் நம்ம சாப்பிடுறோமா இல்லையா? இல்லை இல்லை. சாப்பாடை வட்டல் வட்டலா பிளேட் பிளேட்டா போட்டு சாப்பிடுறோம். அது சத்தான உணவா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தவறிடும். சரியான தூக்கம் நமக்கெல்லாம் இருக்குதுங்களா? இருக்குதுங்களா இல்லையா? இருக்கு இல்லை ரெண்டுமே சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது நேர மேலாண்மை அப்படின்றது நம்ம கிட்ட இருக்குதுங்களா? நேர மேலாண்மை, நேரம் இல்லைங்களா? நமக்கு நேர மேலாண்மை இல்லையா? நேரம் இருக்கு, நேர மேலாண்மை நம்ம கிட்ட இல்லை. எதுக்கும் டைம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. நேர மேலாண்மை எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த நேர மேலாண்மை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்ப இதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிலர் தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. அலாரம் வைப்பாங்க நைட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, காலையில என்ன பண்ண மாட்டாங்க, அலாரம் எல்லாம் அடிக்கும், நாம என்ன பண்ணிடுவோம், ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி தூங்கிடுவோம். இப்படியேதான் இப்படி 5 வருஷம் 10 வருஷம்லாம் அலாரம் அடிக்கிற பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? பசங்கன்னு இல்லை, பெரியவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் தள்ளி 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 இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம்னு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு 8 செகண்டை வேஸ்ட் பண்ணிட்டாருங்க. யாருன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஆல்ட்ரின் அப்படின்னா யாருன்னு தெரியுங்களா? யாருங்க? நிலாவுல ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாருங்க? ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வைக்கிறார். அந்த சேட்டிலைட்ல ஃபர்ஸ்ட் போனது, அதாவது பைலட்டா போனது ஆல்ட்ரினுங்களாம். கோ பைலட்டா அவருக்கு ஹெல்ப், அடுத்தது நெக்ஸ்ட் லெவல்ல போனது ஆம்ஸ்ட்ராங். அங்க போய் நிலாவுல லேண்ட் ஆயிடுச்சு. இங்க நாசால இருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க பைலட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரு இறங்கி இருக்கணும்? ஆல்ட்ரின். அவரு இறங்கிட்டாரு, பாதி படிக்கு வந்துட்டாரு. காலை கீழே இறக்குறாரு. அவருக்கு ஒரே குழப்பம், உள்ள புதைகுழியா இருந்து உள்ளதுல இழுத்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படி இப்படின்னு யோசிக்கிறாரு. 8 செகண்ட் ஆயிப்போச்சு. அடுத்தது கோ பைலட் நெக்ஸ்ட் அப்படின்னு இங்க நாசால இருந்து ஆர்டர் போகும்போது இவரு ஆல்ட்ரின் இருக்கிறாரு இல்லைங்களா, ஆம்ஸ்ட்ராங், அவரு டக்குன்னு இறங்கிட்டாரு. அப்போ
ஒரு 8 அந்த இப்ப நிலாவுல முதல் கால் வச்சவர் அப்படின்னா யாருங்க? ஆம்ஸ்ட்ராங் தான் நிலால முதல்ல கால் வச்சது. அப்படின்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், நிலா இருக்கிற வரைக்கும் யார சொல்லுவாங்கங்க? ஆம்ஸ்ட்ராங்க தான் சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, ஒரு 8 செகண்ட் வேஸ்ட் பண்ணதுனால இவ்வளவு ஒரு வாய்ப்பு அவருக்கு என்னாச்சுங்க? போயிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அப்ப நாமெல்லாம் என்னத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு பாருங்க. நம்மளாம் எதையாவது, அவராச்சும் அங்க போய் 8 செகண்ட் தான் வேஸ்ட் பண்ணாரு. நம்ம பிறந்ததுல இருந்து இத்தனை வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோங்க? காலையில இருந்து சாயந்தரம் நைட் தூங்குறது, இப்படியே என்னங்க நம்ம வாழ்க்கையவே வீண் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அதிகப்படியான சோசியல் மீடியா அப்படின்ட்டாங்க. என்ன காரணங்க? அதிகப்படியான சோசியல் மீடியா. அப்புறம் நம்மை பற்றி நாம அறிஞ்சுக்காம இருக்கிறது அப்படின்னு 2 ரீசன் கண்டுபிடிச்சாங்க. இப்ப அதிகப்படியான சோசியல் மீடியா அப்படிங்கிறது உண்மையா இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் இப்ப டிவியை கூட விட்டுட்டோம், நம்ம என்னத்தை பிடிச்சிட்டோங்க? போனை பிடிச்சிட்டோம். பஸ்ல போனாலும் போனு, உக்காந்து இருந்தாலும் போனு, என்னமோ போனோடயே நம்ம பிறந்து வளர்ந்து போன்லயே. போன் இல்லைன்னா நைட்டு தலைமேட்டுக்கு பக்கத்துல போன் இல்லைன்னா தூக்கமே என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, வர மாட்டேங்குது. நம்ம என்னமோ பெரிய பிசினஸ், அதுல பல ஆயிரம் கோடி நமக்கு வருமானம் வர மாதிரி அதையவே நகர்த்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டு போகாம பின்னோக்கி கொண்டு போகுது. சோசியல் மீடியா பார்த்து எதையாவது நம்ம உருப்படியா பண்ணியிருக்கிறோமா? ஏதாவது நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சிருக்கிறோமா? ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா போயிருக்கிறோங்களா? இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது, நமக்குன்னு ஒரு பேஷன், ஒரு ஹாபி அப்படிங்கிறது இல்லைங்களா நம்ம கிட்ட எல்லாம்? நமக்குன்னு ஒரு குறிக்கோள், நமக்குன்னு ஒரு லட்சியம். நம்ம எப்ப பெரிய பெரிய வேலை செய்யறவங்க அவங்களுக்கு தான் குறிக்கோள் இருக்கணும்னு இல்லை, நமக்கும் என்ன இருக்கணுங்க? ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு எதையாவது ஒன்ன நோக்கி நம்ம பயணம் போகணும். அப்பதான் அந்த நிறைவு நமக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். நமக்கெல்லாம் ஏதாவது குறிக்கோள் இருக்குதுங்களா? உண்மையாலும் எனக்கு இந்த மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வீட்டுல ஒரு வீட்டை கட்டிட்டு எனக்கு டெய்லியும் அந்த அடுப்பு திட்டு சுத்தமா இருந்தாதான் நைட் தூக்கம் வரும். டெய்லியும் துடைக்கிற வேலையே தான். வீட்டை நீட்டா வச்சுக்கணும், வீடு துடைக்கணும், அடுப்பு திட்டு துடைக்கணும், அடுப்பு கழுவணும், வீடு துணி இப்படியே என்னோட பாதி ஆயுள் போயிருச்சு. சரிங்களா? ஏதோ குரு என்ன பண்ணிட்டாருங்க, இப்படியோ புடிச்சு என்ன உள்ள கொண்டாந்து போட்டு ஏதோ பண்ண வச்சு ஓரளவுக்கு ஏதோ ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அப்போ நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும், நாம அதை நோக்கி போகணும். சரிங்களா? அதாவது இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது தேவைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு விட்டுறணும். நிறைய புக்ஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது. என்னைக்காவது நம்ம லைப்ரரி பக்கம் திரும்பி பாக்குறோங்களா? அங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அந்த லெஜர்ல சைன் வாங்குறதுக்கு பார்க்க டெய்லி ஒரு 5 பேர் லைப்ரரிக்கு போவாங்க. அந்த 5 பேர் தான் டெய்லியும் சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நாம என்னைக்காவது போறோமா? போறதே கிடையாது. நமக்கு என்னங்க, நேரமே இல்லை. சரிங்களா? அப்போ இதையெல்லாம் நாம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இத நம்ம கண்டிப்பா மாத்திக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இன்னொன்னு பாருங்க, உலகத்திலேயே எந்த மருந்து கடையிலையும் கிடைக்காத ஒரு சில மருந்தெல்லாம் ஈஸியா இருக்குதுங்களாம். அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. உடற்பயிற்சி என்பது ஒரு மருத்துவம். என்னதுங்க? உடற்பயிற்சி என்பது மருத்துவம். டெய்லி பண்ணு. நம்ம என்னைக்காவது மெடிக்கல் ஷாப் பக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்குங்களா? இருக்காது. சரிங்க. விரதம் இருப்பது என்பது ஒரு மருத்துவம். என்னதுங்க? விரதம் இருப்பது என்பது ஒரு மருத்துவம். நாம என்னைக்காவது ஃபாஸ்டிங் இருக்கிறோங்களா? அந்த காலத்துல எல்லாம் இருப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் வலிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சு 3 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. திருப்பி நைட் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் திங்கக்கிழமையானா கற்பூரம், வீட்டுல நிறைய சாமி படம் வச்சு அதுக்கு 1 மணி நேரம் பூவெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு அந்த 5 சாமி படம் இருக்கும். கீழே தரையிலேயே திண்ணூறு கொஞ்சம் கொட்டி கற்பூரம் பத்த வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவங்கெல்லாம் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 98 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்ப என்னங்க, அவங்க ஆன்மீகத்திலேயே உடலையும் கரெக்டா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நாம ஃபாஸ்டிங் இருக்கிறத
நினைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணு தேவையில்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரி நாம வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதையெல்லாம் 1008 குறை மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இப்படிங்கிறது ஏதேதோ சொல்லி அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம போயிட்டோம். அப்போ உடற்பயிற்சி என்பது ஒரு மருத்துவம், விரதம் இருப்பது என்பது மருத்துவம், இயற்கை உணவு உண்பது என்பது ஒரு மருத்துவம். இயற்கை உணவுன்னா என்னன்னு தெரியுங்களா? தெரியுங்களா? யாராவது ஒருவேளையாவது நான் இயற்கை உணவு சாப்பிடுறேன் அப்படின்றவங்க இங்க இருக்கிறீங்களா? என்னங்க ஊத்துக்குழி அறிவித்திருக்கோயிலுக்கு இவ்வளவு ஒரு சோதனை. சரி, அப்போ அது உணவில் ஒழுங்கு வகுப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இயற்கை உணவு என்பது என்ன எல்லாருக்கும் செய்யறாங்க, அதுதான் நாம மாறணுங்க ஐயா. அதுதானே மனவளக்கலை. மாற்றம் யார்கிட்ட வரணுங்க? நம்ம கிட்ட வரணும். இப்ப எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் இயற்கை உணவு நான் செய்யும் போது காலையில பச்சை பயிறு முளை கட்டி காலையில நான் சாப்பிடும் போது யாரும் தொடவே மாட்டாங்க. கொடுத்தா வேண்டாம், இதையெல்லாம் யாரு திம்பா, தோசை 4 தோசை 5 தோசை உடம்ப பூத்தி நல்லா சாப்பிட்டு அதுதான் நல்லா இருக்குதும்பாங்க. அப்ப நான் கண்டுக்கல, நீங்க எப்படியோ சாப்பிடுங்க, எனக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டேன். அப்புறம் ஆளுக்கு ஒரு இவ்வளோ கப்பு மட்டும் எங்க வீட்டுல கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே, தோசையோட அதையும் சாப்பிட்டாங்க. அதான் கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது. இப்போ பசங்க பிள்ளைங்களும் ஒரு மெச்சூரிட்டி ஆகி காலேஜ்ல படிச்சு அந்த வெளியில ஹாஸ்டல்ல எல்லாம் இருந்துட்டு வரும்போது அவங்களுக்கே புரியுது இது சத்தான உணவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா வெளியில இருந்து இப்ப நான் மாறினதுனால இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா காலையில வந்து சிகப்பரிசி கஞ்சி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இல்லைன்னா சுண்டல் முளை கட்டினது, அந்த அதை வந்து இப்ப ஒரு வேலையாவே காலையில ஃபுல்லா மாத்தினோம்னா நம்ம உடனடியா மாற மாட்டாங்க. அப்போ அவங்களே மாறிக்கிறாங்க. அதோட சாப்பிட்டுட்டு ஏதோ கொஞ்சம் பழைய சோறு கரைச்சு குடிச்சா கூட இப்பெல்லாம் சாப்பிடுறாங்க அந்த காலை உணவு. அப்போ இது வந்து சீக்கிரமா எங்க வீட்டுல சேஞ்ச் ஆகல. ஒரு 10 வருஷ காலம் நான் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்களும் அப்படியே என்ன பண்றாங்க, இப்போ அவங்களுக்கு புரியுது அதை விட இது உடல் ஆரோக்கியமானது, இதுல நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் புரியுது. அப்போ யாரு மாறணும்? நம்ம கொஞ்சம் மாத்தினா அப்படியே மாத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. பச்சை பயிரை தண்ணியில போட்டு நைட்டு மூடி வச்சுட்டா காலையில முளை கட்டி வந்துருது. கொஞ்சம் தேங்காயை திருக்கி உள்ள போட்டா சூப்பரா சாப்பிட்டுட்டு நல்லா வேலை செய்யலாம். சரிங்களா? தூக்கமே வராது. நீங்க தோசையும் இட்லியும் தின்னுங்க, தூக்கமா வரும். அப்போ இயற்கை உணவு என்பது ஒரு மருத்துவம். சிரிப்பு என்பது மருத்துவம். நம்மளாம் சிரிக்கிறோங்களா? டிவியை பார்த்தா மட்டும்தான் சிரிக்கிறோம். சரிங்களா? நாமளே நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நிறைவா சிரிக்கிறோமா? இல்ல. சிரிப்பு என்பது ஒரு மருத்துவம். நல்ல தூக்கம் என்பது ஒரு மருத்துவம். சூரிய ஒளி ஒரு மருத்துவம். நம்ம சூரிய ஒளி போறோங்களா? ஏதோ விவசாயம் பண்றவங்க போறாங்க, மத்தவங்க எல்லாம் என்னங்க வெளியே வந்தோன்னா கொடைதான். அதுவும் சிட்டில டவுன்ல எல்லாம் சூரிய ஒளியே படுறதில்லை. சூரிய ஒளி என்பது ஒரு மருத்துவம். ஒருவரிடம் அன்பா இருப்பது ஒரு மருத்துவம். என்னங்க, நல்லா அவங்களுக்கு எதையும் கொடுக்க வேண்டாம், 4 வார்த்தை பாசமா பிரியமா நம்ம கூட பிறந்தவங்க கூட, நம்ம வீட்டுக்கார பிறந்தவங்க கூட பேசுறதே ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனா நம்ம பேசுறோமா? அதுல ஏகப்பட்ட பார்ஷியாலிட்டி. அவங்க வந்தா பேசக்கூடாது, இவங்க வந்தா பேசக்கூடாது, நான் தான் பேசலன்னா என் பையன் பிள்ளையும் சேர்ந்து பேசக்கூடாது. இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு நம்ம எதுவுமே இல்லாம போறோம் அப்படின்றாங்க. அடுத்தது தியானம் என்பது மருத்துவம். நீ எதுவும் பண்ண வேண்டாம், தியானம் பண்ணுங்க, எதுவுமே உங்ககிட்ட வராது. அப்போ தியானம் என்பது மருத்துவம். தவறை மன்னிப்பது என்பது ஒரு மருத்துவம். அடுத்தவங்க என்ன பண்ணாலும் நான் மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டாங்க, நான் ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்பயும் போல அவங்களோடைய அன்பா இருந்து பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய மருத்துவம் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறைவனை நினைப்பதும் துதிப்பதும் ஒரு மருத்துவம். இறைவனை நினைப்பதும் துதிப்பதும் ஒரு மருத்துவம். அது எப்படி இருக்கும்னா ஆத்மார்த்தமா இருக்கணும். அது எப்படி இருக்கணுங்க? இறை வழிபாடு என்பது ஒரு ஆத்மார்த்தமா இருக்கணும். இது ஒரு உண்மை சம்பவம். பாருங்க, ஒருத்தர் ஒரு நாட்டு மருந்து கடை வச்சிருந்தாரு. அவர் எப்பயுமே அவர் கடையில ஒரு முருகன் படம் வச்சிருப்பாரு. காலையில கடன் நீக்குனா அந்த முருகன் படத்தை கும்பிட்டுட்டு தான் போய் அந்த கடை அன்றைக்கு வேலையை செய்வாரு.
அவர் பையன் அடுத்த ஜென்ரேஷன் அவர் பையன் வர்றாரு அவருக்கு ஹெல்ப்பா. பையனுக்கு கடவுள் பக்தி எல்லாம் இல்லை பையனுக்கு, சரிங்களா. அப்புறம் ஆனா பையன் வந்து உண்மையா நேர்மையா இருக்கிறவன், போய் பேச மாட்டான், தப்பு பண்ண மாட்டான், தொழில்ல சின்சியரா இருக்கிறவன். அதனால அவங்க அப்பா வந்து பையனை கட்டாயப்படுத்தல, சாமி கும்பிடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. ஆனா அவரு டெய்லியும் அந்த முருகன் படத்தை காலையில கடன் நீக்கின உடனே ஒரு விளக்கு பருத்து வச்சு சாமி கும்பிட்டு அது பூ வச்சு சாமி கும்பிட்டு தான் வியாபாரத்தை தொடங்குவார். இப்படியே ஒரு பல வருஷமா போயிட்டு இருக்குது. அப்போ அவரு வந்து வயசாயிடுச்சு, இருக்கும் தருவாயில வருகிறாரு, கடைக்கு வர முடியல. அப்போ அவர் பையன்கிட்ட சொல்றாரு, அப்பா நான் உன்னை வந்து கட்டாயப்படுத்தல சாமி கும்பிடுன்னு, எனக்காக நீ ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்னன்னா நான் இறந்தா கூட அந்த முருகன் படத்துக்கு நீ டெய்லியும் விளக்கு பத்தி வச்சு சாமி கும்பிட்டுரு. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ வந்து இறைவனுக்காக பண்ண வேண்டாம், எனக்கொசரம் பண்ணு அப்படின்றாரு. பையனும் அப்பா சரி அப்பா இவ்வளவு இதா வேற ஏதாவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு இதா கேட்கிறாருன்னு பையனும் டெய்லியும் கடன் நீக்குனா விளக்கு பருத்து வச்சுட்டு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சான். அவனுக்கு பக்தி எல்லாம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு நாள் மழை காலம், ஒரு நாள் சாயந்தரம் கரண்ட் போயிடுச்சு. ஒரு சின்ன பையன் கடைக்கு வரான். கடைக்கு வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப இரும்பலுங்கன்னா இந்த இரும்பல் மருந்து கொடுங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடை. கரண்ட் போயிடுச்சு. அந்த பையன் கேட்கிறான், இவர் வாங்கி பாக்குறாரு, கீழ் செல்ஃப்ல அந்த மருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக மேல் செல்ஃப்ல இருக்கிற ஒரு மருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த பையன் போயிட்டான். அப்ப கரண்ட் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வருது. அவரு எடுத்து கொடுத்தது வந்தீங்கன்னா எலி மருந்து, அது வச்ச உடனே சாகுற அந்த மருந்து. இவருக்கு எப்படி இருக்கும், ஐயோ ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு இருமல்னு வாங்கிட்டு போறான், பையன் அவன் கையிலேயே மருந்து கொடுத்து அந்த பையன் கையிலேயே அம்மா சாகுற மாதிரி ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்து விட்டுட்டேனே, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு அவரு வெளியே போய் அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு. பையன் எந்த பக்கம் போனான்னு தெரியல. அவருக்கு அப்படியே அழுகாச்சா வருது, கடையில கையெல்லாம் நடுங்குது, என்னடா இப்படி பண்ணிட்டுமே. முதலா போய் அந்த முருகன் படத்துக்கிட்ட நின்று ஆத்மார்த்தமா பிரார்த்திக்கிறாரு. நான் வந்து இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு அந்த மருந்து கொடுத்து அந்த சாவுக்கு நான் காரணமாக கூடாது, எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கும்பிடுறாரு. கும்பிட்டு வந்து உட்கார்றாரு. ஒரு பதட்டமா இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அந்த பையன் திரும்பவும் வரான். அவன் மேல எல்லாம் சேர் ஆயிருக்குது, சேர் மாதிரி அப்படி இருக்குது. வந்து கேக்குறான், அண்ணா நானு போனேங்களா, ஒரு மழை தண்ணி ஒரு குட்டையாட்டு இருந்தது, பார்க்காம காலை வச்சு கீழே விழுந்துட்டேன், அந்த மருந்து பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, எனக்கு வேற கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அந்த பையன். அப்போ அவருக்கு எப்படி நிம்மதியா இருந்திருக்குங்க. இந்த பிரார்த்தனை தான் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அப்படின்னு சொல்றேன். இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த அறிவு. இதுதான் அறிவு இருக்கு, அதுக்கான விளக்கம் நம்ம கிட்ட என்னங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அறிவின் மொழி அப்படின்னு சொல்றது. அப்போ இறைவனை நினைப்பதும் துதிப்பதும் ஒரு மருத்துவம், நன்றி உணர்வோடு இருப்பது மருத்துவம். நன்றி நினைக்கணும், டெய்லியும் இறைவன் கிட்ட நன்றியா இருக்கணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு நன்றியா இருக்கணும், நம்ம வாழ்க்கை துணைக்கு நன்றியா இருக்கணும், நம்ம கூட இந்த சமுதாயத்துக்கு நம்ம நன்றியா இருக்கணும். இத்தனை நல்ல இப்ப நாமெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் இங்க பேசுறதுக்கு வந்திருக்கேன், நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியாவும் ஒரு ஆரோக்கியமான சூழல்ல இருக்கிறதுனாலதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியுது. இதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும், என்னைக்காவது சொல்றோமா? 10ல மட்டும்தான் நாம என்ன பண்றோங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்தது நல்ல பாடல் கேட்பது என்பது ஒரு மருத்துவம். என்னைக்காவது கேட்கிறோங்களா பாட்டெல்லாம் போட்டு? யாரு நான் ஃப்ரீ டைம்ல பாட்டு எங்க வீட்டுல பாடிட்டே இருக்கும், நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? சூப்பருங்க. என்ன அதெல்லாம் ஒரு அப்படியே நம்ம மைண்ட் என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணும். எப்ப பார்த்தாலும் வெறப்பாவே டென்ஷனாவே ஊயின்னு பில்டப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது சரியாக சிந்திப்பதும் சரியான மனநிலையில் இருப்பதும் ஒரு மருத்துவம், நல்ல நண்பர்கள் ஒரு மருத்துவம் அப்படிங்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நமக்கு இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்ட புத்தி தான் வரும், நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி தான் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நம்மை நாம் கொண்டு வர வேண்டும் என்பது தாங்க. ஐயா முடிச்சுக்கலாம் இன்றைய அறிவு.